ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த வாரம் கிரக நிலைகளின் மாற்றங்கள் மூலம் சாதகமாக வரக்கூடிய பலன்கள் என்ன, பாதகமாக அமையக்கூடிய பலன்கள் என்ன, இதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகத்தோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும். சூரியன் மீன ராசியிலையும் செவ்வாய் வக்ரகதியிலையும் இந்த வாரம் இருக்காங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார். புதன் மீன ராசியிலையும் வக்ரகதி அடைய போகிறார். ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். சுக்கிரன் மீன ராசியிலையும் இருக்கார். சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகத்தோட மாற்றம் எதுவுமே கிடையாது. இந்த கிரக நிலை மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் உள்ள உங்களுக்கு சிறப்பான பலன்கள் என்ன மற்றும் பெண்கள், நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும், ஊழியர்கள் மற்றும் பல தரப்பிலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வாரத்தில் அமையக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள் என்ன, அதிர்ஷ்ட எண்கள் என்ன, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், மேலும் சிக்கல்களில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் பாராயணம் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே விரிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வியூகங்கள் மூலம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானின் வழிபாடு மற்றும் சிவபெருமானின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையும் உங்களோட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியடையும் வாய்ப்பை கொடுப்பாங்க. உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி எனவும், சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய போற்றி எனவும் இந்த மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதன் பிறகு இரவு பயணங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்குமே இரவு நேர பயணங்களை ஒதுக்கி வைக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்லதாக இருக்கும். கூடுமான வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே கோபமாக பேசுவதை தவிர்த்திடுங்க. ஏன்னா கோபத்தால் பல பின் விளைவுகள் வரக்கூடும். அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதன் மூலம் பிள்ளைகளுக்கான செலவு கொஞ்சம் இப்போ இருக்கிறத விடவே அதிகரிச்சிருக்கும். அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் தங்கையின் திருமணத்தை நீங்கள் முனைப்போடு பாடுபட்டு நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும். சுப செலவுகள் அதிகரிச்சிருக்கும். இதன் மூலம் கடன்களுமே கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். புதன் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வியாபாரத்திற்கு ஏதாவது அவ்வப்போது இடையூறு வர மாதிரியே இருக்கும். அதனால் கவனமாக செயல்படுங்க. போதுமான வரைக்கும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது வேண்டாம். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சிக்கலான காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையுமே நீங்கள் பெறுவீங்க. அரசாங்க ஊழியர்கள் சிறப்பான பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களோட சிறப்பான பணியின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் இருக்குது. சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் குடும்பத்தில் இருந்த இறுக்கம் மாறி கலகலப்பான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சுறுகள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உங்களோட குடும்பத்தில். சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் காதலியோடு வீண் வாக்குவாதம் செய்யாத வரைக்கும் நல்லதாக இருக்கும். உங்களை கைகளில் விட்டு சென்று விடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் முழு முயற்சியுமே வியாபாரத்திலையும் தொழில் விஷயத்திலையும் காட்டுறது சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலம் புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு அமையும். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது முக்கியமான பிரச்சனைக்கான பரிகாரம் செஞ்சுவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் அடைய முடியும். போதுமான வரைக்கும் உங்களுக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம் வரதுனால அன்றைய தினம் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பான வாய்ப்புகளை தரப்போகுது. இதன் மூலம் பண வரத்திற்கு எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் நலமுடன் இருக்க முடியும். பிள்ளைகள் மூலம் திடீர் பண வரவு வரும் வாய்ப்புமே அமையும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் தேடும் முயற்சிகளில் நீங்கள் இந்த சமயத்தில் ஈடுபடும் பொழுது நல்ல வரன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாமல் நிதான
நிதானமாக பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் உங்களோட பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்திருந்த சுப செய்தி கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அலுவலகத்தில் கூட இதுவரைக்கும் இருந்த பணி நெருக்கடி இப்போ கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். இதனால் உங்களோட மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன்களும் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் வியாபாரிகளுக்குமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக உங்களோட வியாபாரம் நடக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பானதாக கொடுக்கும் பொழுது அதற்கான பலன்களை அடைய முடியும். கடைகளை வேறு இடத்திற்கு மாற்ற நினைச்சால் அதற்கான முயற்சிகளில் கூட நீங்கள் இந்த வாரம் ஈடுபடலாம். உங்களோட தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் இப்போது நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமும் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு கூட அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். உங்களோட பணி சுமை குறைந்து காணப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 10 மற்றும் 15. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1, 4, 9. சந்திராஷ்டம தினங்கள் 12, 13, 14 மதியம் வரைக்குமே இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தொல்லைகளும் உங்களை விட்டு நீங்கும். மகர ராசி அன்பர்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். மகர ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவானின் சகாய ஸ்தானத்தில் இப்போ உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நீங்கள் எடுத்த வேலைகளை எல்லாமே கூடிய விரைவில் நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே போல் அரசு வழியில் தடைபட்டிருந்த வேலை இப்போ சுறுசுறுப்பாக நடக்கும். இதுவரைக்கும் கை வந்து சேராத வராக்கடனுமே கூடிய விரைவில் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன், ராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவும், சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலக போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வர போகுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நினச்ச விஷயத்தை அனைத்துமே செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் இனிமேல் தொடங்குது. இதன் மூலம் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். இருந்த கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் 1 மற்றும் 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை உண்டாகுது. இதன் மூலம் எடுத்து செய்யக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்புகளுமே வெற்றியடையும் வேலை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். இதன் மூலம் பண வரவு அதிகரித்து காணப்பட போகுது. நினச்ச வேலைகளை நினச்சபடி நீங்கள் செய்து லாபம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இனிமே தொடங்க போகுது. அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் உங்களோட செயல்களில் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே போல் சந்திராஷ்டம தினங்கள்லையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாமல் ஏற்படுற வீண் வாக்குவாதத்தை குறைச்சிக்கணும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போக போகுது. கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே கடன் பிரச்சனையிலிருந்து விமோச்சனம் கிடைக்க போகுது. கடனை திருப்பி கொடுப்பதற்கான பணம் உங்களோட கை வந்து சேரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான வகையில் தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்பும் அமையும். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்காமல் இழுபறியாக இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த பணம் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். இதன் மூலம் மனம் நிம்மதியடையக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ தேவையான பொன் பொருள் இந்த மாதிரியான ஆபரண சேர்க்கை நடக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் பிள்ளைகள் இருந்தாங்களா, அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க.
அதே போல் கோபத்தை குறைச்சிக்கிட்டு வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது போதுமான வரைக்குமே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.